இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தெரியுமா, உங்களை பார்ப்பதற்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய ஒரு பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது கர்த்தர் இதிலே மகிழக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளில் நாம் இருக்கிறோம். நாம் கலிகூர்ந்து மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி நாம் அவரை ஆராதனை செய்ய முடியாதபடி அநேக தடைகள். ஒரே ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி, அப்பா என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போமா? உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி கேட்போமா? அப்பா பிதாவே, உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களையே நாங்கள் தாழ்த்தினோம். இங்கு வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எத்தனையோ தடைகள் நம்முடைய வாழ்க்கை. நாம் முயற்சி எடுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு திருமண தடைகள். அதில் நாம் முயற்சி எடுக்கும் பொழுது அதில் தடைகளை பார்க்கிறோம். நன்றாக படித்து விட வேண்டும், முன்னேறி விட வேண்டும் என்று நினைக்கிறோம். அங்கேயும் ஒரு சில தடைகள். நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைத்து விடாதா என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம், முயற்சிக்கிறோம். அங்கேயும் நமக்கு தடைகள் வந்துவிடுகிறது. இப்படி நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு, நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகளை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த காரியத்தில் தடைகள் வரும் பொழுது நாம் உபவாசிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தை அழுகிறோம், கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், அப்பா எனக்கு இந்த தடைகளை மாற்றி போடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, நான் இதை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்கிறோம். சில வேளைகளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். சில வேளைகளில் அந்த தடைகளால் நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு போய்விடுகிறது. ஏன் எனக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? இதை நினைத்து நினைத்து நம்முடைய விசுவாசம் அப்படியே நழுவி போய்விடுகிறது. என்ன நான் ஜெபித்து என்னத்தை கட்டேன்? நான் உபவாசிக்கிறேன், கர்த்தரிடம் கெஞ்சுகிறேன், கேட்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கவில்லை? ஒருவேளை உங்களுக்கு பண தேவைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவருக்காக இந்த வியாதி நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் கடன் பிரச்சனையினால கூட நான் அந்த இடத்துல உட்கார்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, அருளாளர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல சொன்னார். அதுதான் அந்த தடைகளை நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டாயம் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறேன், அப்பா என்னை கொண்டு போறீங்க, என்ன ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருக்குதோ, கடன் பிரச்சனையா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற பிரச்சனையா இருக்கலாம், ஜாப் இல்லைங்கிற பிரச்சனையா இருக்கலாம், நோயினால இந்த பிரச்சனையா இருக்கலாம், எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அந்த போராட்டத்தினால கர்த்தரை நம்மால் துதிக்க முடியும். இது கர்த்தர் வந்து பண்ணினால் இதில் கலிகூர்ந்து மகிழ கடவுள். எங்க நாம் கலிகூர்ந்து மகிழ்வது? சாப்பாட்டுக்கே வருகிறது. பிள்ளைகள் ஆசைப்படுகிறதை என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. பிள்ளைகள் ஆசைப்படுகிற காலேஜில் என்னால் சேர்த்து அவர்களை படிக்க வைக்க முடியவில்லை. நான் எதற்காக அம்மாவாக இருக்கிறேன்? நான் எதற்காக அம்மாவாக இருக்கிறேன்? என்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. அப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு வராதா? இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லியிருக்கிறோம். அன்பானவர்களே, நான் என்னுடைய 12ஆம் வயதில் ரட்சிக்கப்பட்டேன். அன்று முதல் ஆலயத்திற்கு ஒழுங்காக போனேன். அந்த சர்ச்சில் ஒரு தூண் இருக்கும், நம்ம சிஎஸ்சி சர்ச்சில். அந்த தூணுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் என்னோடு பேசுவார். சிறுவயதிலே வளர்ந்து பெரியவரான பிறகு நான் முதலாவது செய்தது
ஆதரவற்ற பிள்ளைகளை வளர்த்தேன். தாய் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பட்டவர்களை வளர்த்தேன். அதன் பிறகு ஒரு சிறிய கிளினிக் ஒன்று வைத்து நடத்தும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். அநேக ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எனக்காக சொந்தமாக ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டி அதையும் அநேக குழந்தைகளை வளர்க்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, முதியோர்கள் அது இல்லாமல் 10th அதுக்கு மேலே படிக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு உதவி செய்வேன். திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு உதவி செய்வேன். இப்படி சமுதாயத்திற்கு பல நல்ல காரியங்களை கர்த்தரை முன்னிட்டு அவருக்காக செய்கிறேன் என்று செய்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை பார்த்து நான் அவருக்காக செய்கிற இந்த நற்செய்திகளை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லி என்னால் இயன்ற வரைக்கும் உழைத்து அந்த உழைப்பை அப்படியே இந்த சமுதாயத்திற்கு என்று செலவழித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஆலயத்தில் முழங்கால் பட்டு இருக்கும் பொழுது தேவாதி தேவன் என்னோடு இடைப்பட்டு சொன்னார், நீ எல்லாம் செய்கிறாய் நல்லது, ஆனால் இதிலே என்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்து விடாது என்று சொன்னார். அப்ப நான் இதுக்கு மேல என்னப்பா செய்யணும் என்று சொல்லி கேட்ட பொழுது, என்னுடைய ஆலயத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னான். நான் சொன்னேன், அப்பா அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. நான் பைபிள் வாசிக்கிறேன், என்னால் முடிஞ்சதை என்ன செய்யறேன், மருத்துவமனை செய்யறேன், ஸ்கூல், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்திற்கு உன்னுடைய நாமத்தை அறிவிக்கிறேன். இதுதான் எனக்கு முடியும். ஆலயத்துல போய் உன்னுடைய நாமத்தை பிரசங்கிக்கிற அளவிற்கு எனக்கு என்ன இல்லை, ஞானம் கிடையாதுப்பா என்று சொன்னேன். கர்த்தர் சொன்னாங்க, இந்த சபையாகிய மனவாட்டியை நான் என்ன செய்வேன், எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாங்க. வேற எதுவுமே என்ன செய்யாது இந்த பூமியில. அவரோடு கூட போட்டாங்க. நம்ம சம்பாதிக்கிற சம்பாதியம், படிச்ச படிப்போ இல்லை இந்த பொருளாதாரமோ எதுவுமே என்ன செய்யாது, வராது. ஆனா ஒரு ஆத்மா, அதுவும் இந்த சபையில நம்ம இருந்தோம்னால் மட்டும்தான் சபையாகிய மனவாட்டியை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அதை நிறைய ஆராய்ச்சி பண்ணினேன். நான் புரிந்து கொண்டேன், சபைக்கு மூளைகளாக இயேசு கிறிஸ்து இந்த சபையை உருவாக்குவதற்கு அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர்தான் இந்த சபையை என்ன செய்ய போகிறார், கடைசி நாளில் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப நான் அறிகிறேன், என்னால் இயன்றதை இந்த சபைக்கு செய்ய எனக்கு கிருபைதாங்க என்று சொல்லி கேட்டேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு சபைக்கும் போகும்படியாக, இந்தியா முழுவதும் உள்ள சபைக்கு போகும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உங்களை பார்ப்பதற்கு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் செய்தி யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 26 வசனம் 1. யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இங்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எரிகோவின் சமவெளியிலே தங்கி இருக்கிறார்கள். அங்க பார்த்தா எரிகோ அங்க உள்ள இருந்து ஒருத்தரும் வெளியே வரல, வெளியே இருந்து ஒருத்தரும் உள்ள போகல. அவ்வளோ லக்ஸரிஸ் லைஃப் அவங்க உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது கிடைக்கவில்லை, அது அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நம்முடைய இருதயம் அப்படிதாங்க. எல்லாருமே எல்லாம் கிடைச்சிருக்கு, ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு அந்த வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கல. அப்படி உள்ளம் கூட இப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை கூப்பிட்டு சொன்னார், என் அன்பு மகனே, நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், நீங்க போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி பேசும் பொழுது யோசுவா 2 நபர்களை அனுப்புகிறார். எரிகோவை வேவு பார்த்துவிட்டு வரும்படியாக. அங்க உள்ளே போனால் போக முடியுமா? அப்ப என்ன செய்யலாம்? அங்க யார் இருக்கா? ராகாப். அந்த கோட்டையின் எஜ்ஜில அவருடைய
சத்திரம் இருந்தது. அந்த ராகாப் என்னும் சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி பேசி என்று சொல்லி. அவர்கள் செய்த தொழில் அப்படித்தான். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஜன்னல் வழியாக கயிறுகளை கட்டி ஆட்களை இறக்கி விடுவார்கள், ஏற்றிக் கொள்வார்கள். அப்படிதான் இந்த 2 பேரையும் அவர்கள் ஏற்றிக் கொண்டார்கள். இந்த ராகாபுக்கு தெரியும் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. இதை அறிந்து கொண்ட எரிகோவின் ராஜா என்ன செய்யறாரு? ராகாபின் இடத்துக்கு ஆள் அனுப்பி அவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராகாப் சணல் தட்டையிலே அவர்கள் இருவரையும் ஒழித்து வைத்து விட்டார். அவர்கள் வந்து ராகாபின் இடத்துல கேட்ட பொழுது ராகாப் சொன்னது, இப்பதான் வந்தாங்க, இவங்க வேவுக்காரங்கன்னு எனக்கு தெரியாது, மிஞ்சி மிஞ்சி போனா அங்கதான் போயிருக்கணும், இந்த வேகமா போனா முடிச்சு வரலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு அவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து எனக்கு தெரியும். எப்படின்னா சிவந்த சமுத்திரத்தை வேண்டாம் பறந்துட்டாரு. உங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாரு. நீங்க நினைக்கலாம் இந்த காரியம் எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் தேவன் உங்களை அவ்வளவா நேசிக்கிறார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து கூட நான் என்ன செய்ய பிள்ளைகளுக்கு வழியை விடுவேன். அதை ராகாப் அதை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோர்தான் நடந்தது, யோர்தான் கடந்து 2 ராஜாக்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்தது, இதையெல்லாம் எங்கள் இருதயத்தில் நாங்கள் கேள்விப்படும் பொழுது இருதயம் கரைந்து போயிடுச்சு, எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு. இப்படி ஒரு பயத்துல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் இந்த எரிகோவையும் அதனுடைய எல்லாவற்றையும் தேவன் உங்க கையில ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி. ஆகவே எனக்கு ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். என்ன என்று சொல்லி கேட்டாங்க, நான் உங்கள் ஜீவனை காப்பாற்றினது போல என்னுடைய ஜீவனை என்ன செய்யணும், நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த சிவப்பு நூலை என்ன செய்ய இந்த ஜன்னல்ல அடையாளமாக கட்டி வைத்துக் கொள்ளு. அது மாத்திரமல்ல, இந்த அடையாளங்கள் நம்மகிட்ட இந்த வீட்டிற்குள் உங்களுடைய தகப்பனார் மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் உடன் பிறந்தவர்கள் அத்தனை ஜீவன்களையும் சேர்த்து வைத்துக் கொள். ஆமென். அப்படி நீ செய்வாயே ஆனால் உன் ஜீவனையும் தகப்பன் குடும்பத்தையும் நீ ரட்சித்துக் கொள்வாய் என்று சொன்னார்கள். ஒருவேளை அப்படி இல்லை, நாங்கள் எரிகோவை சுட்டெரிக்கும் நாளிலே நீங்கள் யாராவது எந்த தப்பா வெளியே நாட்டிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது அந்த பாதுகாப்பை விட்டு நீங்கள் வெளியே இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் நாங்கள் பொறுப்பல்ல. அன்பானது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சரி, அப்பப்ப என்ன செய்யறது? ஆலயத்துக்கு வர்றோம், தேவனை தேடுறோம், அதோட முடிச்சு கொள்கிறோம். அதற்கு பிறகு என்ன நினைக்கிறோம்? நம்ம மனம் போன ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினையாத நாளிலே மணமகன் வருவார். உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். எப்படி எதிர்கொண்டு போக முடியும்? அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி விடுவார் என்று சொல்லி பிதாவை தவிர யாருக்குமே தெரியாது. எனக்கு கூட பிதா சொல்லி கொடுக்கல. நான் எப்போதுமே பிதா எனக்கு சொல்லல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன். ஆனா அந்த பாதுகாப்பை விட்டு அப்பப்போ நான் வெளியே வந்துடுவேன். என் மனம் போன போக்கிலே நான் போவேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வேன். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நிற்பேன். சகாயம் சடுதியில் நாசமா போவேன். பிரியமானது, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நிலைக்காலில் பூசிக்கொள்ளுங்கள். சங்காரத்துடன் கடந்து போய்விடுவான் என்று சொன்னார். நாம் சங்காரமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அந்த ரத்தத்திற்குள், அந்த பாதுகாப்புக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், அடுத்த நொடி இப்ப நான் சர்ச்சை விட்டு போன உடனே எல்லா சேட்டையும் பண்றேன், நான் பரவாயில்ல போயிடுவேன்னா
நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனப்போன வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நான் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை வேறுபடுத்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ராகாப் செய்த அந்த நல்ல செய்தி யோசுவா சொல்லுகிறார். அதே போல நடந்தது. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு எரிகோவையும் அதனுள்ள எல்லாவற்றையும் அவர்கள் சுட்டரிக்க முற்படும் பொழுது யோசுவா சொல்லுகிறார், நமக்கு அடைக்கலம் கொடுத்த ராகாப்பை காப்பாற்றி கொண்டு வந்து விடுங்கள், அவளுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. அதன்படி நடந்தது. அவளுக்குள்ள எல்லாவற்றையும் காப்பாற்றினார். யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிக்கலாமா? எல்லாமே காக்கப்பட்டது. நான் மட்டுமல்ல, என்னுடைய ஒரு கீழ்ப்படிதலினாலே எல்லாமே என்ன செய்தது? காக்கப்பட்டது. அவள் இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு? ராகாப் இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறாள். இந்நாள் வரைக்கும் அந்த வார்த்தை வாசிக்கும் போது இந்நாள் வரைக்கும் நம்ம வாசிக்கும், இன்னைக்கு கூட. சரியா? அப்போ அவங்க எப்படி இங்க குடியிருக்கிறாங்க? இன்னைக்கு குடியிருக்கிறாங்களே எப்படி? யாருக்காவது தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லிருங்க. உங்களுக்கு பாரிஸ் வேற நான் வச்சிருக்கேன் தெரியுமா? ஆசையா கொண்டு வந்தேன். சரி, ஒரு சின்ன க்ளூ கொடுக்க சொல்லிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்று அட்டவணையில் இடம் பெற்றாங்க. எங்க எழுதப்பட்டிருக்கு? எழுந்திருக்கலாமா? சொல்றது யாரு? வாங்க, அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாமா? நான் குழு கொடுத்துதான் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. சரியா? 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சல்மோன் போவாசை இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்தது யாரு? ராகாப் தான். இவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். எல்லாருமே கை தட்டிடலாமா? சரி, இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது? இணைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேசி என்று பெயர் பெற்ற ராகாப் இயேசுவை உலகத்திற்கு கொண்டு வந்தார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை உலகத்திற்கு கொண்டு வரமா? ஆனா இயேசு இந்த உலகத்திற்கு எப்படி வர முடியும்? மற்றவர்களுடைய உள்ளத்திலே அவர் பிறப்பதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அன்றைக்கு ராகாப் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்று அட்டவணையில் இடம் பெற்ற மூலமாக, ஆனால் இன்னைக்கு உங்க மூலமாக இயேசுவை அறியாதவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இயேசு பிறந்தால் அவர் வரும் வரைக்கும் உங்களுடைய பேர் வந்த பிறகும் உண்மை உத்தமமான ஊழியக்காரின் தலைவர். சரியா? நிச்சயமாக தேவன் அதற்கு நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த சமுதாயத்தில் நாம் கர்த்தரை குறித்து வைராக்கியம் பாராட்டி இருக்கிறோமா? இவர்கள் கர்த்தரை குறித்து அறியாதவர்கள். ராகாப் அவர்கள் தேசத்தில் கர்த்தரை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் எல்லாம் கேள்வி ஞானத்தின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே,
ரட்சிப்பு. கர்த்தர் ஒரே ஒரு எச்சரிப்பு தான் கொடுத்திருக்காரு. என்ன எச்சரிப்பு? எரிகோவை சுட்டெரிக்கும் போது அதில் இருக்கிற பொண்ணு, வெள்ளி, வெண்கலம் ஆகிய முக்கியமான பொருட்கள் எங்க வரணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு சிறிய ஆலய பட்டணம். அதை ஜெயிப்பதற்கு 2000-3000 பேர் இருந்தால் போதும். இவர் வேவு பார்த்துட்டு வந்தாங்க, சொல்றாங்க 2000-3000 பேர் இருந்தா போதும், ஜெயிச்சிடலாம். சில நேரங்கள்ல பெரிய காரியத்துல வெற்றியை கொடுத்த ஆண்டவர் சிறிய காரியத்துல நம்ம தோற்று போய் நிற்போம். அப்ப நமக்கு புரியாது ஏன் எனக்கு இந்த தோல்வி என்று சொல்லி. இது அப்படிதான் நடக்கும். 2000-3000 போய் ஜெயிச்சுட்டு வந்துடலாம்னு சொன்ன ஆயப்பட்டணத்துக்கு இவங்க போய் வெற்றியோடு திரும்பி வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த யோசுவாவுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி என்ன தெரியுமா? 36,000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? 36 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? வெட்டி போட்டாங்க. இந்த போட்டது அழகா அந்த வசனம் சொல்லுகிறது, இதன் நிமித்தமாக ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீரால் போயிடுச்சு. எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து மற்ற ஜனங்களுடைய இருதயம் கலங்கி இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு மனிதனுடைய பாவம், அது யார் செய்த பாவம்? ஆகான் செய்த பாவம். ஆகான் என்ன செய்தான்? யோசுவா 7:21. பாருங்க, கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டு. அதிகமா இந்த கண்ணு தான் நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. சிம்சனுக்கு என்னதான் பிரச்சனையா இருந்துச்சு? கண்ணு தான் பிரச்சனை இருக்கு. ஏவாளுக்கு கண்ணு தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப நமக்கு கண்ணு தான் பிரச்சனையா இருக்கு. சும்மா போயிட்டு இருக்கும் போது, அப்படி போயிட்டு இருக்கும் போதே தலைமையில வைக்கிறது கண்ணு தான். அதுலதான் எல்லாமே இருக்கு. அதனாலதான் கர்த்தர் இயேசு சொன்ன ஒரு காரியம், கண் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கை. அது கொஞ்சம் கொஞ்சமா அதில் உள்ள வெளிச்சம் அப்படியே போய் முற்றிலுமா முழுசு நம்ம சரீரம் முழுவதுமாய் கெட்டு போயிடும். கண்ணுதான் சரீரத்தை விளக்காகவும் இருக்கிறது. அப்போ அந்த சரீரத்தை காப்பாற்ற வேண்டிய இந்த கண் இச்சித்து எடுத்து உள்ள வச்சிருச்சு. அதனால இவ்வளவு பெரிய தோல்வி இருந்துச்சு. என்ன நடந்துச்சு பாருங்க. யோசுவா 7:26. பார்த்தீங்களா? 24 வசனம் வாசிக்கலாமா? அவன் குமாரத்தையும் அவன் கூடாரங்களையும் அவங்களை யாவற்றையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு வந்து பெரிய கற்பூரங்களாக போயிட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறாங்க. இதே ராமா பின்னால் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல இவனுக்குண்டான எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. அவன் உண்டானது கூடாரத்தை முதல் விடலை, எல்லாமே மேல செஞ்சாங்க, அழித்து போட்டாங்க. நாம் நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் சொல்வதை பார்க்கணும். யோசுவா சொல்லுகிறார், இந்த எரிகோவை கட்டும்படி சபிக்கப்பட்டவன் பாருங்க, கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொன்னது என்னன்னா, இனிமேல் யாராவது எரிகோவை கட்டுவீங்க, அப்படி கட்டுனீங்கன்னா அது நஸ்திவாரம் ஓடுகிற போது மூத்த குமாரனையும், அது
வம்சமே இல்லாம ஆகிவிட்டார். உங்களுக்கு விரோதமாக யாராவது எழுந்திருந்து எரிகோவை கட்டுவார்களே, ஆனால் இதுதாங்க எரிகோ. எரிகோனா என்னமோ ஒண்ணு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு கல்லும் எரிகோ. உங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழுந்திருப்பார்கள், எல்லாம் வம்சமே இல்லாமல் வாங்கி விடுவார் கர்த்தர். சும்மா இல்ல, அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். சும்மா இல்ல. ஐயோ, என்ன கேட்டது யாருமே இல்லையே, என் வயிறு எரியுது. எத்தனை நாள் நம்ம அழுந்திருப்போம். கர்த்தர் காண்கிற தேவன். உங்களுக்கு விரோதமா எரிகோ யாராவது கட்டினா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. சரி, மேல புத்தகத்துல எரிகோ கட்டினது யாரு? எங்க இருக்கிறாரு? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் வசனம் 34. ஆகாப் ராஜா அரசாங்க நாட்களில் மற்ற எல்லா ராஜாக்களும் செய்ததை காட்டிலும் அதிகமா அவங்க கேடாவ நடந்திருக்கான். அந்த நாட்கள்ல தான் பெத்தேல் ஊரானாகி ஈல் என்ன பண்றாரு, சும்மா இருக்க முடியாம இந்த எரிகோவை கட்டினார். அப்படி கட்டும் பொழுது அஸ்திவாரம் போடும் போதே நடந்துருச்சு. மூத்த குமாரன் அபிராம் செத்து போயிட்டாரு. அப்பவாத அவன் திருத்தி இருக்கலாம்ல, திரும்ப அது மாசம் நிலை கதவுகளை வைக்கும் பொழுது இளையகுமாரன் என்ன செஞ்சாச்சு, இறந்தாச்சு. கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொன்னதை நிறைவேற்றி வைத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா எவ்வளவோ செய்யறாங்க, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை சும்மா விட மாட்டேன். கேட்பேன், பதில் செய்கிறது இருக்கிறார். நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுந்திருக்கவே கூடாது. அநேகர் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசக்கூடாது. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். சரி, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில். எருசலேம் என்றால் என்ன? அப்பத்தின் வீடு. கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு யாருக்கு தான் சொந்தம்? நமக்கு தான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அங்க இருந்து எங்க போறாரு? போலாமா? இன்றைக்கு நம்முடைய இருதயம் அப்பத்தின் வீடாகிய எருசலேமில் இருந்து சில நேரம் எங்க போயிடுது, எரியோவுக்கு போயிடுது. என்னமோ எரியோல இருக்கிறது போலவும் அங்கதான் ஆசீர்வாதம் அள்ளி கொடுக்கிறது போலவும் நம்ம போயிடுறோம். சில தேவையற்ற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிடும். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய மனசாட்சி, என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல எதுவுமே நிற்கிறேன். எரிகோவுக்கு போகையில் கல்லறையில் அகப்பட்டு, முதலாவது என்ன நடக்குது? கல்லறையில தான் அகப்பட்டு. இன்றைக்கு கர்த்தரை சார்ந்து இல்லாமல் நாம் நம் சுயத்தை சார்ந்து எரிகோவை தேடி போறோமோ, அன்றைக்கு யார் தேடி அகப்படுவோம்? கல்லறையில். அவங்க என்னத்தை எடுத்துக்கிட்டாங்க? முதலாவது அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு. முதல்ல நம்ம இழந்தது நம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்துவோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் இதுதான் நடக்கும். கர்த்தரை விட்டுவிட்டு நம்ம எங்கேயாவது போகணும்னு நினைச்சா இதான் நடக்கும். இரண்டாவதாக என்ன பண்ணாங்க? அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அந்த வழியே ஒரு ஆசாரியன் வந்து அவனை கண்டு பக்கமா விலகி போனார். இரண்டாவது யார் வரா? லேவியர் ஒருவர் வந்து அவரை
பக்கமாய் விலகி போகணும். பார்க்க வேண்டியவங்கலாம் பார்க்குறாங்க, ஆனால் உன்னை தூக்கி விட என்னை தூக்கி விடுறது யாருமே இல்லை. செய்ய வேண்டிய வேலையே அதுதான். ஆசாரியருடைய பணி, லேவியருடைய பணி. அவங்க பணியெல்லாம் இந்தியா நமக்கு தேவையில்லாத வேலை இருக்கிறது போல அப்படியே திரும்பி போயிட்டாங்க. யார் பார்த்தா? சமாரியன். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பாருங்க, அவர் வந்தது மாத்திரமல்ல, அவனை கண்டு மனதுருக்கம் இல்லாத எந்த ஒரு ஊழியத்தையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர். அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் மனதுருக்கத்தினால் அநேக அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் வந்து நாம் மனதுருக்கி அழுதோமானால் அவர் நம்மை பார்த்து மனதுருகி நமக்கு அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, மத்திய 9ஆம் அதிகாரம் வசனம் 36, மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம் 34, மத்திய 14 வசனம் 14, மத்திய 20 வசனம் 34, மார்க் 1ஆம் அதிகாரம் 41, லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 13, லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 20. இதை வாசிக்கலாமா? லூக்கா 15 வசனம் 20. பாருங்க, அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்துக்கு வந்தான். அவன் தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போது அவனை கண்டு மனது உருகி, மனதுருக்கத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நடந்தது என்ன? வசனத்தை வாசிக்காம அவனை கண்டு மனதுருகி, அந்த வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம். நல்ல சமாதி. அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி. இப்போ நல்ல சமாரியன் யாரு? இயேசு. இயேசுவுக்கு சுய வாகனம் எது? எனக்கு 7 மணிக்கு சொல்லிட்டாங்க. புரியுதா? நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது.
வேறு எதுவுமே இல்லை. நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியதும் அதுதான். என்ன நடந்தது தெரியுமா? இந்த சிலுவையை சுமந்து நம்மை ரட்சித்த கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அவர் தன் சுய வாகனத்தில் ஏற்றி எங்கே போனார்? சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். மறுநாளிலே வாசிங்க. ஆ ஆ ம் ஆ மறுநாளிலே தான் புறப்பட்டு போகையில் 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, 2 பணம்னா என்னது? கட்டாயம் நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. மட்டும் என்னையா? மறுநாளிலே புறப்படுகையில் 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, புரிஞ்சுட்டாப்பா? சத்திரம்னா என்னதுப்பா? தேவனுடைய ஆலயம். ஆலயத்துல தான் நம்மளை கொண்டு வந்து விடுறாரு. அப்படியே ரட்சித்து தெருவில் விடலை. ஏன் கர்த்தர் நமக்கு ஆலயத்தை கொடுத்தாருன்னு இப்போ தெரியுதா? ஆலயத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, சத்திரத்தான் கையிலே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து அவர் சொல்லுகிறார், இதற்கு மிஞ்சி ஏதாவது நீ செலவழித்தால், நீ செலவழிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? இதுக்கு மிஞ்சி செலவழிக்கிறது ஏதாச்சும் இருக்கா? இந்த வேத வசனங்களை நமக்கு அவர் தந்து போதித்து வழிநடத்தினாலே போதும். அப்படி ஒரு வேளை இதுக்கு முன் அதிகமாக நீ செலவழிச்சினா நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன்னு சொன்னார். அன்பானவர்களே, இதை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நம்மை இந்த பரிசுத்த ஆலயத்தில் பொறுப்பா நம்முடைய போதகர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஐயோ என் போதகரின் சொல்லை வேளாமற் போனேனேன்னு அழுகிற காலம் வரும்னு போட்டிருக்கு. நம்முடைய போதகர் நமக்கு போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அவருக்குள் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்றால் இந்த ஆலயத்துக்குரிய சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள், இதற்குரிய காரியங்கள், ஒழுங்குகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதுவும் நாம் போதகர் நமக்கு போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் அவர்களை உத்தரவாதமாக வைத்திருக்கிறார். ஏனோ தானோ இந்த பொறுப்பை கொடுத்து இங்கே உட்கார வைக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? உத்தரவாதம். உங்களுக்காக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். உங்களை ஆடுகளை குறித்து நீ எப்படி மேய்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவர் கேட்பார். அங்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த ஆடுகள் என்ன செய்யணும்? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நான் என்று அலையக்கூடாது, அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கும் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கும் சபைக்கும் கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வார்? வருவார். அவர் சொன்னார்ல, நான் திரும்ப வருவேன். வரும்பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார். நாம் எழுந்திருக்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்பா, ஒருவேளை இதிலே நான் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிக்கப்பா என்று சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்ட வாசல் போல நீங்கள் எதையாவது உணர்வீர்களே ஆனால் இன்றைக்கு முழு இருதயத்தோடு கேட்போமா? அநேக அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேக அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். என்னை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது? எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது? நான் எவ்வளவோ அழுகிறேனே, எவ்வளவோ தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேனே, ஏன் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை? ஏன் இந்த தடையை கர்த்தர் நீக்கி போடவில்லை என்று சொல்லி வந்திருக்கிறேன். பிள்ளைகளை தேவனை நோக்கி பாருங்க. அப்பாட்ட கேளுங்க, இன்றைக்கு என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. என் தடைகளை மாற்றுங்க என்று சொல்லி கேளுங்க. யார் யார் கடன் பிரச்சனைகளோடு வேதனைகளோடு இருக்கிறீர்களோ கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே தொடுகிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கம் உங்கள் மேலே இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது.
அவர் சொன்னார், இந்த தேவாலயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இங்கே என் செவிகள் கேட்கிறவைகளாகவும் என் கண்கள் காண்கிறவைகளாகவும் இருக்கிறது என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களை கேட்டுக் கொண்டு இருக்கிறார், உன் கண்ணீரை அவர் துடைத்து கொண்டு இருக்கிறார். இங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. இன்னைக்கு என்ன கேட்கிறீர்களோ அதை உங்க டைரியில போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். என் பிள்ளைகள் கேட்பதை நான் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொன்னார். ஒருவேளை திருமண தடையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு தடையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கலாம், படிப்பு காரியங்களுக்காக மேலே படிக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம், உங்கள் பெற்றோருக்காக, வியாதிக்காக, வறுமைக்காக, வெளிநாட்டிற்கு போக முடியாத ஒரு காரணமாக இருக்கலாம், வீடு கட்ட முடியாத ஒரு காரணமாக இருக்கலாம். அது எந்த காரணமாக இருந்தாலும் சரி, இந்த தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒன்று மாத்திரம் சொல்லுவோமா? அப்பா, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இதுவரைக்கும் நான் உங்களை விட்டு அலைந்து போனேன், நான் தொலைந்து போனேன். நான் கீழ்ப்படிந்து, சபையின் போதகரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, இந்த சபைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பேன். என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லுவோமா? அப்பா பிதாவே, வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக நன்றி. ஒரு பெரிய அற்புதம் இன்றைக்கு இவர்களுக்கு நடந்ததுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. யார் யார் வியாதியோடு வந்தார்களோ அவர்களுக்கு தெய்வீக சுகம் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. கடன் பிரச்சனைகள் மாறுகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அவர்களுடைய வேலைகள் அவர்களுக்கு கிடைக்கிறதப்பா, அவர்களுடைய சொத்து அவர்களுக்கு கிடைக்கிறது. கோர்ட்ல கேஸ் இருக்கு, என்ன செய்வேன் என்று அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுங்க. யார் யார் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனையும் அவர்களுக்கு கொடுத்ததை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய